everyone, welcome back to my channel. I hope you all are doing great. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றது தான் வந்து பார்க்க போறோம். So you can ask like there are millions of makeup tutorials out there. இந்த வீடியோ எதுக்கு பார்க்கணும் அப்படினு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா it's a makeup look I feel every dusky and deep skin girl should know how to create. ஏனா இந்த கலர் ஸ்டோரி நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, லைக் brown, brick red and ஒரு burnt orange. லைக் இந்த ஒரு கலர் ஸ்டோரி வந்து டீப் அண்ட் டஸ்கி ஸ்கின்ல வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் என்னோட ஸ்கின் டோன் அந்த சைடு, அதாவது டஸ்கி டீப் ஸ்பெக்ட்ரமில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். யூ கேன் லைக் வேர் திஸ் மேக்கப் லுக் எப்போ வேணாலும். அதாவது இன்கேஸ் நீங்கள் ப்ரைடாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இன்கேஸ் பிரைட்ஸ்மேட் இல்லை வெட்டிங் கெஸ்ட்டாக இருக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு நல்ல மேக்கப் லுக் வந்து எனக்கு லைஃப் லாங் சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஒன்று வேணும், என்னால் அடிக்கடி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியாது, பட் எனக்கு ஒரு நல்ல மேக்கப் லுக் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது எல்லா அவுட்ஃபிட் கலர்ஸ்க்குமே வந்து பக்காவாக வந்து சூட் ஆகும். அண்ட் இன்கேஸ் இதை நீங்கள் வெஸ்டர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் டிப்ஸ் வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ யூ கேன் always refer to that. And yeah, shades of blue and shades of pink இந்த ரெண்டு அவுட்ஃபிட்டை தவிர்த்து மீதி எல்லா இதுக்குமே வந்து இந்த மேக்கப் பர்ஃபெக்டாக போகும். ஈவன் ப்ளூ அண்ட் பிங்க்குக்கு நல்லா தான் இருக்கும், பட் ரொம்ப எப்படி சொல்கிறது, உன்னிப்பாக கவனிச்சா மேபி, அதாவது ஆல்மோஸ்ட் இப்போ நார்மலாக பார்க்குறவங்களுக்கு அது நார்மலாக தான் தெரியும், பட் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஃபேஷனிஸ்டாவாக இல்லை மேக்கப்பீஸ்டாவாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தா மேபி பேரிங் சரியா இல்லை அப்படின்னு நான் கண்டுபிடிக்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு நார்மல் வெட்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் டெஃபினெட்லி வேர் திஸ் வித் ப்ளூ அண்ட் பிங்க் ஆல்சோ. ஓகே, தட்ஸ் நாட் அ வெரி பிக் இஷ்யூ. அண்ட் அது தவிர்த்து இந்த வீடியோவில் வந்து சன்ஸ்க்ரீன் மேலே எப்படி மேக்கப் போடுறது அப்படின்றது சில பேருக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது. அது வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் ரொம்ப 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 இந்த வீடியோவில் லைனான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு டிஐஒய் ஹீட்லெஸ் கர்லர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். லைக் மெனி ஆஃப் யூ நோ ரைட், ஐ லவ் டு ட்ரை. எனக்கு வந்து க்ளோத்ஸ் ஸ்டிச் பண்ண பிடிக்கும், டிஐஒய்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு பிடிக்கும். நான் நிறைய ஐஷேடோ ப்ரஷ்லாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு பிடிக்கும், அதனால் வந்து நான் ட்ரை பண்ணது தான் இது. அதில் வந்து ரிசல்ட் தான் இது. அதோட ஓப்பனிங் செரிமனியும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ யா, அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் பேஸ் மேக்கப்பை நான் எப்படி லேயர் பண்ணுவேன் அப்படின்றதுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாச்சும் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி லேயர் பண்ணுறது, உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி நீங்கள் லேயர் பண்ணலாம் அப்படின்றதுமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு வேல்யூ பேக்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வாட்ச் டில் எண்ட். இதுக்கு மேலே எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு see my hair. இதுதான் வந்து இந்த சாட்டின் கிளாத் வச்சு நான் பண்ண டிஐஒய் ஹீட்லெஸ் கர்லர். ஸோ ஸ்கின் கேர்லேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து விஷ்கேரோட ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அது வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகி டேம்பாக இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போவோம். இது நல்லா இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுக்காக. ஓகே, அண்ட் அடுத்து வந்து சுகந்தாவோட ஒயிட் லோட்டஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது என்னோட எவ்ரிடே மாய்ஸ்சரைசர் தான். அதே வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் அதனால. அண்ட் அடுத்து என்னோடய லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கின் டைமோட லிப் சால்வ் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா டாட் அண்ட் கீயோட C+E இந்த சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 2 ஃபிங்கர் ரூலில் இது வந்து ஷாலினி மண்டல் அப்படின்ற ஒருத்தவங்க வீடியோ இருக்குது, யூடியூபர் இருக்காங்களே, அவங்களோட சேனல்லேருந்து கற்றுக்கிட்ட ஸ்கின் கேர் ஹேக் என்னென்னா, சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி பேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அப்படியே ஸ்கின்குள்ளே போயிட்டு அது வந்து உட்காந்துருது. எனக்கு வந்து சீரியஸ்லி ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் இந்த ஒரு ஹேக் வந்து ஷாலினி மண்டல் கற்றுக் கொடுத்ததுக்காக. நீங்கள் டெஃபினெட்லி யூ ஷுட் ட்ரை. ஓகே, ஒன்ஸ் இது வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் மேலே பண்ணலைன்னா உங்கள் மேக்கப் வந்து பில்லப் ஆகும், அப்படி திரிஞ்சு வரும். ஸோ எப்போவுமே சன்ஸ்க்ரீன் மேலே மேக்கப் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு எக்ஸஸ் பிளாட் பண்ணாலே போதும். அடுத்து என்னோடய ஸ்கின் வந்து ப்ரைம் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த இன்சைட்டோட மேக்கப் ஃபிக்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஃப்டர் இதுக்கப்புறமா இருக்கவங்க ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா வெல் ப்ரெப்டு டாக்கி பேஸ். இது வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக மேக்கப்புக்கு கீழே வந்து செம்மையாக சூட் ஆகும். அடுத்து நான் வந்து ரிமல் மல்டிடாஸ்கர் கன்சீலர் இன் ஷேட் கோகனட் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் வந்து ஒரு திக்கான பெயிண்ட்
திக்குன்னு சொல்ல முடியாது, லைட்டாக பெயிண்ட் மாதிரி கன்சீலர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணுறேன். லைக் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணுக்கு போட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கண்ணுக்கு போட்டு பிளெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுப்பீங்கன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னா எப்படி பேஸ் மேக்கப் வந்து நான் லேயர் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ அது நான் சொல்கிறேன். இப்போது இந்த கன்சீலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ், நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் பட் லைட் வெயிட்டான கன்சீலர். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஸ்கின்னில் இருக்க எல்லா பிளெமிஷையும் கவர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நான் ஏன் கவர் பண்ண யூஸ் பண்ணுறேன்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கின் டிண்ட் மாதிரி வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ப்ரானோட ஸ்கின் டிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கின் டிண்ட் வந்து எனக்கு இனஃப் கவரேஜ் கொடுக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அண்டர்நீத் நல்ல கவரேஜ்க்காக ஒரு ஹை கவரேஜ் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஹை கவரேஜ் கன்சீலர் யூஸ் பண்ணி நம்ம பிளெமிஷ் கரெக்ட் பண்ணிட்டோம். ஏன் இந்த ஸ்கின் டிண்ட் நான் யூஸ் பண்ணுறேன்? பிகாஸ் அந்த கன்சீலருக்கும் என்னோடய ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் வந்து அண்டர்டோன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அந்த அண்டர்டோன் டிஃப்ரென்ஸை நல்லா அப்படியே ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்கின் டிண்ட் போடுறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னென்னா இந்த டிண்ட்டில் சரியான கவரேஜ் கிடையாது, அதுக்காக நான் சப்போர்ட்டுக்கு அண்டர்நீத் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். அந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஸ்கின் டோன், அதாவது பேஸில் வந்து அந்த அண்டர் டோன் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதை ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கின் டிண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, யூ அண்டர்ஸ்டுட். அண்ட் அடுத்து இதுக்கு மேலே வந்து என்னோடய மூஞ்சை நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி ஒரே கலராக கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து என்னோடய டைமென்ஷன் கொஞ்சம் நல்லா பிரைட்டன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக நான் வந்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் இன் ஷேட் MN35. ஓகே, இதுதான் லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேடு. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஷேட் சூட் ஆகும், லைக் இந்த கன்சீலர் இதில் வந்து உங்களுக்கு ஷேட் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ மஸ்ட் டெஃபினெட்லி பை. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கன்சீலர். அண்ட் அதை பிளெண்ட் பண்ணும்போது கூட நான் ஒரே இடமா பிளெண்ட் பண்ணல, அப்படியே பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஈவனாக கொஞ்சம் என்னோடய அந்த கண்ணுக்கிட்ட சென்டராக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் நான் இது பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கும்னா சென்டர் ஆஃப் த ஃபேஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியும். நான் கேன் யூ சி இது பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து மார்ஸோட மேட் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர், அதுக்கு இங்கே எந்த வேல்யூம் கிடையாது. நீங்கள் டிண்டட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பவுடர் எதுக்குன்னா, இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற, மேட்டிஃபை பண்ணுற ஒரு ஹெவி டியூட்டி பவுடர்னே சொல்லலாம். அதாச்சும் லைட் வெயிட் தான், பட் நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற பவுடர். ஓகே, ஸோ இந்த ப்ரானோட டிண்ட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப டூயி. இதை வந்து நான் வந்து அந்த டூயினஸை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் ஹவ் யூ ஷுட் யூஸ் பவுடர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சின்ஸ் இட்ஸ் அ மோனோக்ரோமேட்டிக் லுக், நான் சொன்ன மாதிரி இந்த பிரிக் வார்ம் நியூட்ரல்ஸ் அந்த சைடில் இருக்க போகுது அப்படின்றதுனால நான் இந்த மார்ஸோட இந்த ஷேட் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏன்னா சொல்லும் போது அது மிஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிமலோட இந்த ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ப்ரான்சர் இது வந்து உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா யூ கேன் ஸ்கிப் இட். ஓகே, நான் யூஸ்வலாக இந்த சீக் போன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அதாவது இந்த கண்ணுக்கு அந்த சைடு இருக்க போனும் அந்த சீக் போனும் கனெக்ட் பண்ணி ஒரு சி மாதிரி வந்து பண்ணுவேன். பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து என்னோடய ஐப்ரோ அண்ட் நோஸ் இதை வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி, அதாவது அப்படியே ஒன்றா வர மாதிரி நோஸ் வந்து இது பண்ணிப்பேன். இது இட்ஸ் லைக் ஒரு கான்டோர் ப்ளஸ் ப்ரான்சிங் அந்த மாதிரி. அண்ட் ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பேஸ் முடிஞ்சிட்டதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணுன்னா அந்த பவுடர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து அழகாக எடுத்துகிட்டு போய் ஸ்கின்னோட அப்படியே மர்ச் பண்ணுறோம். மேக்கப்பும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பேஸ். ஐ ரியலி லைக் திஸ் பேஸ் யார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டாஸ்லரோட ஜெல் லைனர் எடுத்து என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னென்னா எனக்கு ட்ரெடிஷ்னல் மேக்கப்புக்கு போல்டு ஐப்ரோஸ் வந்து பிடிக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதை வந்து வெஸ்டர்னாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வெஸ்டர்னுக்கு எப்படி பண்ணுறதும் நான் சொல்கிறேன்ட்டு, என்ன பண்ணுங்கள், ஒரு கொஞ்சம் ஐப்ரோ வந்து கொஞ்சம் நேச்சுரலாக புஷ்ஷியாக வந்து வச்சுக்கோங்க, அது அழகாக இருக்கும் வெஸ்டர்னுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன், ஷேட் 4. இதுலேருந்து இந்த ஒரு ப்ரௌனிஷ் வார்ம் ப்ரௌனிஷ் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்ஸ்லேஷனாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த மேக்கப் வந்து வெஸ்டர்னாக கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஐ மேக்கப்பில் எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதில் வந்து நான் காஜல் வச்சு ஸ்மச் பண்ணியிருப்பேன், அந்த ஸ்டெப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அடுத்து இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து என்னோடய ஐ லிட் மேலே வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த ஷேட் வந்து ட்ரான்சிஷனாக க்ரீஸில் போட்டது, இது வந்து என்னோடய ஐ லிட்டில் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதே ஜெல் லைனர் எடுத்து ஒரு லைன் மாதிரி நான் வரைஞ்சிட்டு அதை என்ன பண்ண போகிறேன்னா நல்லா வந்து ஸ்மச் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஸ்டெப் தான் நான் சொன்னேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இதை வந்து வெஸ்டர்னுக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். பிகாஸ்
வெஸ்டர்னுக்கு காஜல் வந்து அந்தளவுக்கு போகிற மாதிரி எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் அப் டு யூ. if you are going for that look it's fine. and அடுத்து வந்து ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்து அந்த ஸ்மச் பண்ண காஜலை அப்படியே செட் பண்ணிக்கிறேன். அதே ஸ்டெப்பை வந்து அதாவது காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ரௌன் வச்சு ஸ்மச் பண்ணி செட் பண்ணுறது இதை அப்படியே வந்து லோவர் லேஷ் லைன்லையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் அகைன் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், வேணான்னா ஃபாலோ பண்ண வேணாம். பட் ஐ ப்ரிஃபர் நாட் டு. ஓகே. அண்ட் அடுத்து இந்த மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது வந்து காமிக்க நான் மறந்துட்டேன். எசன்ஸ் மஸ்காரா அப்ளை பண்ண எல்லாருக்கும் தெரியும். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து அந்த காம்போவோட வீடியோவே இருக்குது, நான் வந்து வேணால் கொடுக்குறேன். ஓகே, லிங்க்கு. அண்ட் அடுத்து எனக்கு இந்த ப்ளஷ் வந்து சின்ஸ் இட்ஸ் அ மோனோக்ரோமேட்டிக் லுக் எனக்கு வந்து அது வந்து ப்ராப்பராக அந்த ப்ளஷ் உட்காராத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ஐலிட்டில் போட்ட ஐஷேடோவை ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிவிட்டு அகைன் லாஸ்ட்டாக வந்து ஒரு தடவை வந்து என்னோடய மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து இந்த தலையை வந்து ஓப்பன் பண்ணோம். ஓகே. ஸோ இது வந்து 1 மீட்டர் சாட்டன் கிளாத். ஓகே. இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு இது வந்து பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால நான் பண்ணேன். ரிசல்ட்டு கேட்டிங்கன்னா எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிமாலயாவோட ப்ரோட்டீன் ஹேர் க்ரீம் இருக்குல்ல, அதை போட்டு நான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் எனக்கு அது வந்து நல்லா வந்து ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆகிற மாதிரி தோணும், அதனால. ஓகே. அண்ட் வந்தது எப்படின்னா இந்த சின்ன ஹேர் செக்ஷன் எடுப்போம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டெல்லாம் நம்ம ரோல் பண்ணும் போது ஹேர் செக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது இது வந்து கேர்லிங்கே வந்து கொஞ்சம் நல்லா வருது. பட் பின்னாடிலாம் வந்து நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஹேர் செக்ஷன் வந்து கொஞ்சம் அடர்த்தி, அதாவது கொஞ்சம் திக்காக வரும். அதை வந்து ரோல் பண்ணும் போதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து கேர்ள் வந்து ப்ராப்பராக இல்லை. ஓகே. ஸோ மேபி ஐ திங்க் அந்த நார்மல் அமேசானோட ஹீட்லெஸ் கலரும் இப்படி தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். எனிவே வில் சி. நான் இனிமேல் யோசிக்கணும் இது என்ன பண்ணுறதுன்னு. Yeah, with that we have come to an end. I hope உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மேக்கப் லுக் கண்டிப்பாக நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுவீங்கனாலும் லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்கேஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச டஸ்கி டீப் ஸ்கின் கேர்ளுக்கு இந்த மாதிரி மேக்கப் லுக் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதோட நான் கிளம்புறேன். இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பாய்.